Once again, we have come to yet another Bible study. Glorify God. We welcome on behalf of Kodambam Christian Brethren Assembly in Chennai. We welcome all of you on the most blessed and glorious name of our Lord and Savior, Jesus Christ. To begin with, we would like to start with a prayer. I request Brother Madhya Alagan from Pudukkottai to pray, and we shall start the meeting. Over to Pudukkottai in Tamil Nadu, Brother Madhya Alagan. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. ஜெபமனும் நேசக்கதாவை நடிச்சு விடமாண்டவரை இந்த நாளுக்காக மெத்ததிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மாலை வேளையில வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மனநிலையோடு கூட இருந்த போதிலும் ஆவியில ஒருமனப்பட்ட பிள்ளைகளாக இந்த சமத்துல கூட முடியாது செய்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீ தாசனை கொண்டு பேசப்படுற கிருபைக்கு நடிச்சு விடமாண்டவரே, தேவரில் என்னென்ன ஆத்துமாக்கள் எந்தெந்த தாகத்தோடு இருக்கிறதோ அந்த தாகத்தை தீர்க்கத்தக்கதாக தேவைகளை சந்திக்கத்தக்கதாக தாசனை எடுத்து பயன்படுத்தப்பட கிருபைக்கு நடிச்சு வரும். பாடல் வாயிலாக உடைய நாமத்தை மையப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்காக மெத்ததிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே. தொடர்ந்து குழுவில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க நாமத்தை உயர்த்தி காண்பிக்க முடியாம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை மையப்படுத்துகிறோம். தேவரில் தமிழ்நாட்டில் மாத்திரமல்லாது ஆண்டவரே, இந்தியாவில் பல தேசங்கள் பல மாநிலங்களிலிருந்தும் பல தேசத்தின் பக்கங்களிலிருந்தும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக துதிக்கிறோம், நடிச்சுக்கிறோம். ஆண்டவரே, Heavenly Father, we thank and praise you for the people over the world, that those who are watching this program. You may enable each one of them to enrich their spiritual thoughts and ideas to be better in thy sight, O Lord. அண்டருடைய கிருபைகளாக சிறப்பாக காணப்பட கிருபை செய்யுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க, தாசனை ஆசீர்வதிங்க. உடைய கிருபைகளை கொடுக்குறோம். பேசப்படுற தாசரையும் வல்லத்துடைய பிள்ளைகளையும் பாடக்கூடிய பாடல்களையும் கர்த்ததாமே மகிமைக்காக பயன்படுத்தும்படி உங்களுடைய சமத்துல சார்பும் செய்து மன தாழ்மையோடும் இந்த ஆசீர்வாதமாக கூட்டத்தை நடத்தும்படியாகவும் எந்த விதமான தடங்களும் வராதபடி பாதத்துக்குள்ள கிருபை செய்யும்படியாக எல்லாம் உள்ள ஆண்டவராக இயேசு நாமத்துல துதி சொல்ல ஏறெடுத்து இந்த நாமத்தில் மகிமோடு கூட வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். Thank you, Brother Madhya Alagan from Pudukkottai in Tamil Nadu. We thank you for the prayer. May God bless you abundantly. Now we are going to the next session, the singing session. Today we have with us from Padi Believers Assembly, Brother Johnson Manikam. Our dear brother is going to sing two songs for us. Over to Brother Johnson Manikam in Padi, Chennai. Hello. There's net problem.
Hello, am I audible, brother? Okay. தொடர்ந்து மன்னிக்கவும். திடீரென கட்டாயிடுச்சு. தொடர்ந்து நாம் கர்த்தரை துதிக்கும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலை இப்பொழுது நான் பாடுகிறேன். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து தெரிந்த நீங்களும் பாட. சாரி, கேக்குதுங்களா? ஓகே, நான் மீண்டுமாக இந்த பாடலை தூங்குகிறேன். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. மனேஸ்வரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்துமனே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே.
அடுத்ததாக அன்பை நான் உணர்ந்து கொண்டேன், கிருபை நான் புரிந்து கொண்டேன் என்ற ஒரு மலையாள பாடல் தமிழாக்கம் செய்து அதனை பாடுகிறேன். தெரிந்தவர்கள் என்னோடு கூட இந்த பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பை நான் உணர்ந்து கொண்டேன், கிருபை நான் புரிந்து கொண்டேன். அன்பை நான் உணர்ந்து கொண்டேன், கிருபை நான் புரிந்து கொண்டேன். இயேசுவே என் தெய்வமே, நீர் எனக்கு போதுமானவர். இயேசுவே என் தெய்வமே, நீர் எனக்கு போதுமானவர். அன்பை நான் உணர்ந்து கொண்டேன், கிருபை நான் புரிந்து கொண்டேன். அன்பை நான் உணர்ந்து கொண்டேன், கிருபை நான் புரிந்து கொண்டேன். இயேசு எனக்கு செய்த நன்மைகள் நினைக்கும் போது, இயேசு எனக்கு செய்த நன்மைகள் நினைக்கும் போது, என் உள்ளம் நன்றியால் பாடிடுமே ஸ்தோத்திர கீதத்தின் பல்லவிகள். என் உள்ளம் நன்றியால் பாடிடுமே ஸ்தோத்திர கீதத்தின் பல்லவிகள். இயேசுவே என் தெய்வமே, நீர் எனக்கு போதுமானவர். இயேசுவே என் தெய்வமே, நீர் எனக்கு போதுமானவர். அன்பை நான் உணர்ந்து கொண்டேன், கிருபை நான் புரிந்து கொண்டேன். அன்பை நான் உணர்ந்து கொண்டேன், கிருபை நான் புரிந்து கொண்டேன். நித்தியத்தை நினைக்கும் போது என் இதயம் மகிழ்கிறது. நித்தியத்தை நினைக்கும் போது என் இதயம் மகிழ்கிறது. பரலோக சந்தோஷ
வாழ்க்கையை விசுவாச கண்ணால் காண்கிறேன் நான். பரலோக சந்தோஷ வாழ்க்கையை விசுவாச கண்ணால் காண்கிறேன் நான். இயேசுவே என் தெய்வமே, நீர் எனக்கு போதுமானவர். இயேசுவே என் தெய்வமே, நீர் எனக்கு போதுமானவர். அன்பை நான் உணர்ந்து கொண்டேன், உம் கிருபை நான் புரிந்து கொண்டேன். அன்பை நான் உணர்ந்து கொண்டேன், உம் கிருபை நான் புரிந்து கொண்டேன். Thank you, brother. Thank you, Brother Johnson Manikam, for the two wonderful songs. We praise God for the songs. May God bless you and your family and the assembly where you are in fellowship with. We welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior, Jesus Christ. Today and tomorrow evening and on Friday evening, God willing, we will be having with us our dear uncle, Evangelist Shaluti Nainan from Bhilai, the town of Bhilai, the city of Bhilai in Chhattisgarh state. We all of us know much about our dear uncle in this place, who gives much teaching and preaching from and goes across different places. We praise God for what God has done through him all these days and years. May God use him more. We welcome Uncle in this evening preaching and teaching, the Bible study. May God use him more. We are happy to know that he has accepted our invitation and come to this Kodambakkam Christian Assembly Bible study, which is the 89th Bible study by the grace of God. God has enabled us to conduct 89 meetings, and may God's name be glorified because of that. Today, the topic that will be dealt with is Christian stewardship, an important topic. We are all just not owners, but God has given us some very important task, and that is not, it is more than a task. It is, we are managers of what God has given us in everything. So the salvation, the money and time, everything. So let us understand this concept of stewardship. God, we as stewards, we have been given certain important responsibilities. So for eternal responsibilities, so that we should understand how important it is. And so let us continue to do this and carry out our responsibilities in the most blessed way, or how the Lord likes us to do. So we are going to listen to this topic, Christian stewardship. We thank God for this topic, which the Lord had enabled our dear servant to take. May God use him, and we pray that his name alone may be glorified through this message. Today we have also for translation, Brother Isaac Tangaraj from Padi Believers Assembly, and he's there, and we thank Brother Isaac Tangaraj, and we welcome him also in the most blessed name of our Lord and Savior Jesus Christ. He has been anchoring much of our translations. May God's name be glorified through this dear brother and his family.
Now we are going into the message time. For the blessing of the message, I request Brother John Robert from Pondicherry. John Robert, brother from Pondicherry, to bless the message with the prayer. நாம் ஜெபிப்போம். எங்களை நித்தியமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பரமபிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை முதற்கொண்டு இம்மட்டும் நீர் எங்களை கண்ணின் மணி போல் காத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சாயந்திர நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பல இடங்களிலிருந்து ஆண்டவரே இந்த காணொலியின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடல் நேரத்தை நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, இப்போதும் நாங்கள் உம்முடைய வசனத்திற்கு நேராய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உத்தரவாதத்தையும் பொறுப்பையும் குறித்து ஆண்டவரே மீண்டும் ஆவியானவர் மூலமாக நீர் எங்களோடு பேச இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அதை கேட்டு உணர்வடைந்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பை நாங்கள் உணர்ந்து செயல்படுத்துவதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற மகனையும் ஆண்டவரே அங்கிளையும் ஆண்டவரே அதை டிரான்ஸ்லேட் பண்ணுகிற ஆண்டவரே சகோதரரையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வேலையை நீர் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். Amen. Thank you, Brother John Robert from Pondicherry. May God bless you for the prayer. May God use you more in the days to come. Now we are going into the message. Over to Evangelist Shaluti Nainan and Brother Isaac Tangaraj. May God's name be glorified. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. It's a great joy to be with you all this night to minister God's word. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு இந்த இரவிலே உங்களோடு கூட இருக்கிறது நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். When I was sitting here listening to all those Tamil songs and the prayers, I was taken back to late 70s and 80s of my life. இந்த அமர்ந்து கொண்டு நீங்கள் பாடின அந்த தமிழ் பாடல்களை எல்லாம் நான் கேட்கும் போது என்னுடைய நினைவானது 1970-80களில் என்னுடைய அனுபவத்திற்கு என்னை எடுத்து சென்றது. From the year 1979 till 83, mid of 83, I was in Chennai. 1979 ஆண்டு முதற்கொண்டு 83 ஆண்டினுடைய மைய பகுதி வரைக்குமாக நான் சென்னையில் இருந்தேன். And those years were blessed years for my life. அந்த ஆண்டுகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுகள். I was a late teenager and in my early youth years of life. என்னுடைய டீனேஜ் பருவத்தினுடைய இறுதியிலேயும் என்னுடைய வாலிப பிராயத்தினுடைய துவக்கத்திலேயும் அந்த நாட்களில் இருந்தேன். I was a student of Hindustan Bible Institute and College in Kelly's Corner. கெல்லிஸ் கார்னர்ல இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டிடியூட்ல நான் மாணவனாக இருந்தேன். And during my first year, that was in 79-80, those years I had fellowship with the Veperi Gospel Hall. 1979-80 ஆண்டுகளிலே என்னுடைய கல்லூரியுடைய முதல் ஆண்டின் போது வெப்பேரி காஸ்பல் ஹாலிலே நான் ஐக்கியப்பட்டு வந்தேன். Great stalwarts of Christian faith like Justice Uncle, TG Uncle were the elders of that assembly, and I was me with other brothers who are now in the ministry could fellowship with that assembly those years, that one year. அந்த ஓராண்டு சகோதரர் ஜஸ்டிஸ் அங்கிள், டிஜி அங்கிள் அவர்கள் எல்லாம் விசுவாசத்திலே மிகவும் உயர்ந்த வீரர்கள் என்று நான் சொல்லுவேன். அந்த காலத்திலே அவர்களோடு கூட சேர்ந்து மற்றும் அநேக சகோதரர்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ஐக்கியப்பட்டு வந்தோம். After that, the following 3 years, I was mainly in fellowship with the Broadway Assembly.
அதற்கு அடுத்து வந்த 3 ஆண்டுகளும் நான் பாரிஸ்ல இருக்கக்கூடிய பிராட்வே கிறிஸ்தவ சபையிலே நான் ஐக்கியப்பட்டு வந்தேன். And we had a lot of opportunities of ministering God's word and preaching the gospel to the inmates and also to the people who were fished into the assembly hall in those years. அந்த காலகட்டங்களில் எல்லாம் சபைகளிலே தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறதிலேயும் அதே போல சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கும் வெளியிலிருந்து கூட்டி வரப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுமான சுவிசேஷ பணிகள் ஏராளம் நடந்து வந்தது. When I see Isaac translating, I am reminded of Party Assembly, and also when Johnson was singing, I was reminded of my fellowship with Party Assembly also. ஐசக் சகோதரர் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவதை பார்க்கும் போதும் சகோதரர் ஜான்சன் அவர்கள் பாடுவதை பார்க்கும் போதும் என்னுடைய நினைவானது பாடி சபையிலேயும் எனக்கு இருந்த அந்த ஐக்கியத்தை நினைவில் கொண்டு வருகிறது. I used to be a part of the Sunday school teachers team where I could take Sunday school for the children of that time. Now they are all in their mid age. அந்த காலகட்டங்களிலே நான் அந்த பாடி சபையிலே சண்டே ஸ்கூல் டீச்சர்களில் ஒருவனாக அந்த குரூப்ல நான் இருந்தேன். அப்பொழுது படித்த பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய வயதிலே நடுவயதை அவர்கள் சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். Yeah, Party Assembly, I used to call Britannia Chan and Party Thoma Chan and that family, those families, we were all closely associated and closely in fellowship with each other. நான் பிரிட்டானியா சான் அல்லது தோமாச்சன் என்று நான் அழைப்பதுண்டு. அந்த குடும்பத்தோடு கூட இன்னும் அதிக நெருக்கமான தொடர்பு எங்களுக்கு இருக்கிறது. Yeah, praise God for the Kodambakkam Believers Brethren Assembly and for the testimony that they have maintained all these years. இந்த ஆண்டுகளில் எல்லாம் கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையார் அவர்கள் பாதுகாத்து வந்திருக்கிற தேவ சாட்சிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I have good memories of my stay in Chennai and the fellowship with the saints in those various assemblies that I had been to. நான் சென்னையில இருந்த காலகட்டங்களிலேயும் அதே போல அதிகமாக சென்னையிலே உள்ள பல சபைகளில் எனக்கு இருந்த ஐக்கியத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். Yeah, the last time I visited Chennai was I think year before last year or last year. நான் கடைசியாக சென்னையை சந்தித்த ஆண்டானது கடந்த ஆண்டு அல்லது அதற்கு முந்தின ஆண்டு என்று நான் நினைக்கிறேன். Praise God for Santosh and his family and for the ministry they are involved in. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சகோதரர் சந்தோஷ் மற்றும் அவர்கள் குடும்பத்தார் மற்றும் அவர்கள் ஈடுபட்டு வருகிற பல்வேறு ஊழியங்களை நினைத்து. The literature ministry that is being carried on from there is greatly to be appreciated, and praise God for the ministry that is being done. May God continue to strengthen the brethren to enlarge the borders as God would strengthen them. அவர்கள் ஈடுபட்டு வருகிற அந்த லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி ஆனது பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. இன்னும் அநேக நாட்கள் அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. As you have been reminded, I am going to share from Christian stewardship. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கிறிஸ்தவ உக்ரானத்துவத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். And that is a subject that I'll be dealing these days during the course of word ministry. இந்த நாட்களிலே அந்த தலைப்பின் கீழே தான் உங்களுக்கு நான் பேச போகிறேன். And I would request you all to give your hearts and ears to the listening of God's word. இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதற்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் திறந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். You know, there is an understanding. Psychologists say that there are different ways of listening with regard to men and women. விதமாக மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்களும் பெண்களும் கேட்கக்கூடிய அந்த விதத்திலே பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது என்று. Usually men listen from one ear and they bring it out from the other ear. வழக்கமாக ஆண்கள் ஒரு காதின் வழியாக கேட்டு மறு காதின் வழியாக விட்டு விடுவார்கள் என்று. But women usually they listen from both their ears and they bring it from their mouth. ஆனால் பொதுவாக பெண்கள் இரண்டு காதுகளின் வழியாகவும் அவர்கள் கேட்டு அவர்கள் தங்களுடைய வாயின் வழியாக வெளியே கொண்டு வருவார்களாம். But tonight my prayer to the Lord and my request to you is that we all
listen from both of our ears and try to get it into our hearts and use it in our life and spread it out to others for their spiritual benefit. ஆனால் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் என்னுடைய ஜெபம் என்னவாக இருக்கிறது என்றால், நாம் அனைவரும் நம்முடைய 2 காதின் வழியாக கேட்டு நாம் கேட்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய இருதயத்திற்குள்ளே செலுத்தும்படிக்கும், அதற்கப்புறமாக நம்முடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தி நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு பயன்படுத்தும்படிக்கும். Okay, Christian stewardship. கிறிஸ்தவ உக்கிரானத்துவம். Yeah, it is the heart of Christian's life. இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு மையமாக இருக்கிறது. You know, today I saw the list of the topics or subjects that were dealt with during this course of the Bible study series that were arranged by the assembly, and I could see one topic that was dealt with was servants of the Lord, something like that. இந்த சபையார் நடத்தி வந்த இந்த தொடர்ச்சியான வேத பாட வகுப்பிலே நீங்கள் எடுத்த அந்த தலைப்புகளை நான் பார்த்தேன். அதிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பு தேவனுடைய ஊழியக்காரர்கள், அதற்கு ஒத்த ஒரு தலைப்பு இருந்தது. I think today's subject would be related to something that has been dealt with that servant of the Lord who has taken that subject. ஒருவேளை இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடமானது அந்த தலைப்பின் கீழே எடுத்த அந்த ஊழியர் சொன்ன, தேவனுடைய மனுஷர் சொன்ன அந்த காரியங்களுக்கு சம்பந்தமுடையதாக இருக்கலாம். But I want to remind you this night that Christian stewardship is the heart of Christian life. ஆனால் இந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறது, கிறிஸ்தவ உக்கிரானத்துவமானது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையமாக இருக்கிறது. I don't know when was it last you listened any message or heard any message about stewardship. எனக்கு தெரியவில்லை கடைசியாக எப்பொழுது நீங்கள் இந்த உக்கிரானத்துவத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்று. That's a very important subject and matter that we need to understand and fully follow as per God's word. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் பின்பற்ற வேண்டிய, அதை பற்றி அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாகும் இந்த உக்கிரானத்துவம். I haven't chosen a particular Bible portion as such. நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை மட்டும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. But we'll be going through scriptures, through various verses in the Bible and try to understand Christian stewardship. ஆனால் வேதத்தில் உள்ள பல பகுதிகளை நாம் வாசித்து இந்த கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். My brothers and sisters, there are challenges when we speak of Christian stewardship regarding our claim of ownership and demands our accountability of life. இந்த கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்தை குறித்து அதிகமான காரியங்கள் நம்மை குறித்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் அதை எதிர்பார்க்கிறவராகவும் இருக்கிறார். Our ownership is challenged when we speak of stewardship. நாம் இந்த உக்கிரானத்துவத்தை குறித்து பேசும்போது நாம் உரிமை பாராட்டக்கூடிய விஷயத்திலே ஒரு கேள்விக்குறி எழுகிறது. When we speak of stewardship, accountability is questioned. நாம் உக்கிரானத்துவத்தை குறித்து பேசும்போது நாம் எந்த விதத்திலே கணக்கு ஒப்புவிக்க கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை பற்றின ஒரு கேள்வி எழுகிறது. There is a demand that we should be accountable both to God and to men. நாம் தேவனுக்கும் மனிதனுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. And we should understand that we need to talk about stewardship. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உக்கிரானத்துவத்தை குறித்து நாம் பேசியே ஆக வேண்டும். Satan doesn't want this subject to be dealt with. இந்த பாடத்தில் நாம் இதை பற்றி கேள்விப்படுகிறதிலே பிசாசு விரும்புகிறதில்லை. Because he knows that if we practice stewardship, he will not have authority in many of the areas of our life. ஏனென்றால் நாம் இந்த உக்கிரானத்துவத்தை நாம் பின்பற்றி விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பல பகுதிகளிலே அவனால் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. When we speak of stewardship, நாம் இந்த உக்கிரானத்துவத்தை குறித்து பேசும்போது the first thing that we need to realize in our life is everything that we have is from God. நாம் இதை குறித்து படிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய எல்லாம் அது தேவனுடையது என்று. You know, we all take pride in achievements. நாம் எல்லாரும் நம்முடைய சாதனைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். We all take pride in success. நாம் எல்லாரும் வெற்றிகளை பற்றி பெருமை பாராட்டுகிறோம். The things that we possess. நாம் வைத்திருக்கக்கூடிய காரியங்களை வைத்து.
the qualifications that we have, நமக்கு இருக்கக்கூடிய தகுதிகளை நாம் முன்னிலைமைப்படுத்தி, the abilities that we have, நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளையும், for that matter, the gifts of the Spirit that we possess, which God has given, many times we boast of that. அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்களை பற்றியும் நாம் அதிகமாக பெருமை பாராட்டுகிறோம். Yeah, this was a problem in the Corinthian church. கொரிந்து சபையிலே இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. They had all spiritual gifts, அவர்களுக்கு எல்லா ஆவிக்குரிய வரங்களும் இருந்தது. but in the process of using that spiritual gift for the use of the spiritual upliftment or spiritual edification, they took pride in having these in their life. ஆனால் ஆவிக்குரிய மேம்பாட்டிற்கும் ஆவிக்குரிய பயபக்திக்கும் அவர்கள் பயன்படுத்தும் போது அதிலே அவர்கள் பெருமை பாராட்ட ஆரம்பித்தார்கள். God has given all this because he trusts us. தேவன் இவை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்ததற்கு காரணம் அவர் நம்மேல் நம்பிக்கை வைத்ததினால். If he is trusting us and giving us this what we have, how faithful we should be in using this for what God has given that to us. அவர் எவ்வளவு நம்பிக்கை உடையவராக நம்மிடத்திலே இவ்வளவு காரியங்களை கொடுத்திருப்பாரானால் அதை நாம் உண்மையுள்ளவர்களாக அதை பயன்படுத்துவதிலே எவ்வளவு கவனமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். So my brothers and sisters, I have basically three main objectives in presenting this subject before you under the guidance of the Holy Spirit from God's word. இந்த தலைப்பின் கீழாக உங்களிடத்திலே நான் பேசும்போது நான் 3 முக்கிய குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், தேவனுடைய ஆவியானவருடைய அந்த வழிநடத்துதலின்படி. Yeah, there are three objectives why I am going to deal with this subject. இந்த தலைப்பை நான் உங்களோடு கூட பேசும்போது இந்த 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். Number one, முதல் காரியம், it's development of resources. நம்முடைய பொருட்களை நாம் மேம்படுத்துதல் அல்லது உருவாக்குதல், ஏதுக்களை உருவாக்குதல். God has given us resources in various forms. தேவன் பல்வேறு நிலைமைகளிலே நமக்கு பல ஏதுக்களை கொடுத்திருக்கிறார். And we need to develop these resources as stewards of God in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உக்கிரானக்காரர்களாக நாம் இருந்து இந்த ஏதுக்களை எல்லாம் நாம் மேம்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும். In whatever form we have got these resources. இந்த ஏதுக்களை எல்லாம் எந்த நிலைமையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தாலும், yeah, you can name anything that you have. நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதையும் கூட நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதுதான். For that matter, even the body that you have. சொல்ல போனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சரீரமும் கூட, yeah, that also has been given as a resource for you to use that as a steward for the kingdom of God. அதுவும் கூட தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் பயன்படுத்துவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஏதுவாக இருக்கிறது. Now all through God's word we see people who had these resources and how they developed these resources for the kingdom of God. தேவனுடைய வசனத்திலே ஏராளம் மனிதர்களை நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஏதுக்களை அவர்கள் எப்படி மேம்படுத்தி அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தினார்கள் என்று. I hope you remember the story of Noah. நோவாவினுடைய கதை உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். And we know how he developed the resources for people to escape that big flood that was coming. வரப்போகிற அந்த மிகப்பெரிய வெள்ளத்திலிருந்து ஜனங்கள் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு அவன் தனது ஏதுக்களை எப்படி பயன்படுத்தினான் என்று பார்க்கிறோம். He used everything that he had for the salvation of souls. ஜனங்களுடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் அவன் பயன்படுத்தினான். And he proclaimed to the people to get saved by entering into the ark. இந்த பேழைக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு அவன் எல்லாருக்கும் அதை அறிவித்துக் கொண்டிருந்தான். That's how he used all resources and developed that for the people that were around him. அப்படித்தான் அவன் தனக்கு உண்டாயிருந்த எல்லா ஏதுக்களையும் அவன் தன்னை சுற்றியிருந்த ஜனங்களுடைய நன்மைக்காக அவன் பயன்படுத்தினான். It was used also to save the animals from destruction.
அதே போல அழிவிலிருந்து மிருக ஜீவன்களை பாதுகாக்கும்படிக்கும் அவன் அதை பயன்படுத்தினான். So the first objective in the studying of this subject is the resources that God has given us in the days to come. If you have not been serious about it, you need to be serious about developing these resources in your life. ஆகவே நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஏதுக்களை நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்த வேண்டும். இதுவரை அப்படி நீங்கள் யோசித்திருக்கவில்லை என்றாலும் இனிமேல் அதை பற்றி யோசிக்க நீங்கள் நிச்சயம் செய்ய வேண்டும். The second objective, இரண்டாவது நம்முடைய நோக்கம், the second objective why I am presenting this subject to you, உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிற இந்த தலைப்பை இரண்டாவது நாம் பார்க்க போகிற நோக்கம், to be convinced of the critical and strategic importance of Christian stewardship. அதாவது நம்முடைய கிறிஸ்தவ உக்ரானத்துவத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மற்றும் நமக்கு ஒரு முன்னேற்றத்திற்குரிய சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். Yeah, to be convinced of the critical and strategic importance of Christian stewardship. இந்த கிறிஸ்தவ உக்ரானத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, அது எவ்வளவு முக்கியம் என்று நாம் பார்க்க போகிறோம். Now, it is very important that we know the critical situation and the strategies that we need to form to fulfill our responsibility. நம்முடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றுகிறதற்கு இந்த உக்ரானத்துவம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்ற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். I would like to illustrate my point by bringing to you an example from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு உதாரணத்தை இந்த குறிப்பை உங்களுக்கு விளக்குவதற்காக நான் சொல்ல போகிறேன். I'm sure you remember the book of Esther. எஸ்தரினுடைய புத்தகம் நிச்சயம் நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். And we know the character Esther in that book. அந்த புத்தகத்துல எஸ்தரினுடைய அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு தெரியும். And we also know the character of Mordecai. அதே போல மொர்தெகாயினுடைய கதாபாத்திரமும் உங்களுக்கு தெரியும். We know how strategically they planned for the deliverance of the Jews with all risks that were there before them. நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் தங்களுக்கு முன்பாக இருந்த எல்லா ஆபத்துகளையும் பொருட்படுத்தாமல் எவ்வளவு அவர்கள் ஒரு யுக்தியோடு கூட செயல்பட்டார்கள் அவர்கள் ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு. Why did they do that? ஏன் அப்படி செய்தார்கள்? Because they were convinced of the critical and strategic importance of stewardship in their life. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த உக்ரானத்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றும் அதை நன்கு உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். Though remember those words of Esther which she said loudly. எஸ்தர் மிகவும் உரத்த சத்தமாய் சொன்ன அவளுடைய வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். If I perish, I perish. நான் செத்தாலும் சாகிறேன். Yeah, but I am going to do what I am going to do. ஆனால் நான் செய்ய போகிறதை நான் செய்ய போகிறேன். I am going to work for the salvation of the Jews. யூதர்களுடைய ரட்சிப்பிற்காக, என் ஜனத்தின் ரட்சிப்பிற்காக நான் முயற்சிகள் எடுக்க போகிறேன். Yeah, you remember the words of Mordecai to Esther. மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தி பாருங்கள். Yeah, how he explained to her about the responsibility God has given to her. அவளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பை எப்படி அவர் பேசி நினைவுபடுத்தினார் என்று பாருங்கள். He says to Esther, if you hold your peace now, God will bring salvation through another source. அவர் சொன்னார், நீ இப்பொழுது மௌனமாய் இருந்தால் தேவன் வேறொரு வழியிலே அவர் தம்முடைய உதவியை கொண்டு வருவார். Yeah, when Isaac used that word maunamai irundar, you know, I am reminded of a song in Tamil, maunamai irukade, very beautiful song. Idu sindipin kalam. Yeah, my dear brothers and sisters, we need to understand and be convinced of the critical and strategic importance of stewardship in life. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த உக்ரானத்துவம் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். And Mordecai says to Esther like this. மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே விதமாக சொல்கிறார், who knows whether you are come to the kingdom for such a time as this. இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்காக நீ வந்திருக்கலாமே என்று இது யாருக்கு தெரியும் என்று அவர் சொல்லுகிறார். So this is the second objective of our study. ஆகவே நம் படிக்க போகிற பாடத்தினுடைய இரண்டாவது நோக்கம் இதுவாகும்.
We should be convinced of the critical and strategic importance of Christian stewardship. கிறிஸ்தவ உக்ரானத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி நாம் நன்கு அறிந்து உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். The third objective, மூன்றாவது நோக்கம், it is to build on this to help us live a fully surrendered life to God. நாம் தேவனுக்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். This should lead us to a fully surrendered life to God. தேவனுக்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இது நமக்கு உதவ வேண்டும். It's high time that we need to learn to have a surrendered life. நாம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டமாகும் இது. You know, I usually say like this. நான் வழக்கமாக இப்படி சொல்லுவேன். Believers tell the maximum of lies when they sing songs. விசுவாசிகள் பாடல்களை பாடும்போது அதிகப்படியான பொய்களை சொல்லுவார்கள் என்று. Yeah, romba poigala solvar. Yes, very true. They speak big lies when they sing. அவர்கள் பாடும்போது பெரிய பொய்களை எல்லாம் சொல்லுவார்கள். You know, we all sing, I surrender all, I surrender all. நாம் எல்லாருமே பாடுவோம், எல்லாம் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி. We had been singing this for many years, my brothers and sisters. அன்னை சகோதர சகோதரிகளை அநேக ஆண்டுகளாக அப்படி பாடிக்கொண்டிருக்கிறோம். But have we really surrendered our life to God? ஆனால் நம்முடைய வாழ்க்கையை உண்மையிலேயே ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா? But our studying this subject should lead us to a surrendered life to God. ஆனால் நாம் படிக்க போகிற இந்த பாடமானது நாம் தேவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும். Let me acknowledge the truth. நாம் இந்த சத்தியத்தை நாம் அங்கீகரிப்போமாக. Let me acknowledge this truth. நான் இந்த சத்தியத்தை முதலில் அங்கீகரிக்கிறவனாக இருக்க வேண்டும். You know, at times it's so difficult for me to sing that song, I surrender all. அவ்விதமாக நான் எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று பாடும்போது அது பாடுகிறதற்கு எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும். Yeah, sometimes it brings disturbance in my life. அன்னை சில வேளைகளிலே என்னுடைய வாழ்க்கையிலே அது அதிகமாக என்னை அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும். I ask God, Lord, you know how truthful I am before you when I sing this song. நான் ஆண்டவரிடத்திலே சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பாடலை நான் பாடும்போது உமக்கு தெரியும் நான் எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்று. My brothers and sisters, we need to know the reality and the truth of surrendered life to God. என் அருமை சகோதர சகோதரிகளே, தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் சத்தியம் என்னவென்று உண்மையில் புரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். We learn about, study about the life of Joseph in the book of Genesis. ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து யோசேப்பினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோம், அதை பற்றி படிக்கிறோம். You see about his life story. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். The incidents that happened in his life. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். In all life situations, he was the master of his life. அவன் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் அவன்தான் ஒரு எஜமானாக இருந்தான். Yeah, but he realized that he was accountable to God and to his people that were around. ஆனால் அவன் தன்னுடைய தேவனுக்கும் தன்னை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு முன்பாக தான் ஒரு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாக இருக்கிறேன் என்பதை எப்பொழுதுமே உணர்ந்தவனாக இருந்தான். Why could he think like that? ஏன் அவன் அப்படி யோசிக்க முடிந்தது? Because he had a surrendered life to God. ஏனென்றால் தேவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். In his family, தன்னுடைய குடும்பத்தில், when he was sold to Ishmaelites, அவன் இஸ்மவேலர்களிடத்திலே விற்று போட்ட போது, when he was brought to Egypt, அவன் எகிப்துக்கு கொண்டு வரப்பட்ட போதும், when he was brought to Potiphar's house, போத்திபாருடைய வீட்டிற்கு கூட்டி வரப்பட்ட போதும், when he was taken to prison, அதுக்கப்புறம் சிறைக்கு எடுத்து செல்லப்பட்ட போதும், and from there when he was brought to the palace of Pharaoh, அங்கிருந்து அவன் மறுபடியும் பார்வோனுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்த போதும், in all these life situations, அவன் இந்த எல்லா தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலே he realized that he was a steward of God and he need to be having a surrendered life to God. அவன் தான் தேவனுக்கு உக்கிரானக்காரனாய் இருக்கிறேன் என்றும் அவன் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனாக வாழ வேண்டும் என்பதை அவன் உணர்ந்து வாழ்ந்தான். So may these three objectives be fulfilled in our lives when we study this important subject
from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த முக்கியமான தலைப்பை பற்றி நாம் படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 விஷயங்களும் அது நடப்பதாக நிறைவேறுவதாக. The development of our resources, நம்முடைய ஏதுக்களை நாம் பயன்படுத்துதல், convinced of the critical and strategic importance of Christian stewardship, கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்தினுடைய மிக முக்கியத்துவத்தை நன்கு உணர்தல், and thirdly, building upon this to help us live a surrendered life to God. மூன்றாவது, இதை நாம் செய்யும்போது தேவனுக்கு முற்றிலுமாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இது நம்மை வழிநடத்த வேண்டும். What is Christian stewardship finally? கடைசியாக கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்றால் என்ன? Yeah, what is Christian stewardship? கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்றால் என்ன? I'm sure you are able to read on your screen in English. ஆங்கிலத்திலே இதை உங்களுடைய ஸ்கிரீன்ல வாசிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். Yeah, it's a Christian stewardship is utilizing and managing all resources God provides for the glory of God and the betterment of his creation. கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்பது தேவன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா ஏதுக்களையும் தேவநாம மகிமைக்காகவும் அதே போல அவருடைய சிருஷ்டிப்பினுடைய மேம்பாட்டிற்காகவும் அதை நாம் நிர்வகிப்பது. It is managing everything God brings into the believer's life in a manner that honors God. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கக்கூடிய எல்லா ஏதுக்களையும் தேவநாம மகிமைக்காக அவன் அதை நிர்வாகம் செய்ய வேண்டும். So Christian stewardship is realizing that I do not, anything that belongs to me is not mine. ஆகவே கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எனக்கு உண்டாயிருக்கிற எந்த ஒரு பொருளும் அது என்னுடையது அல்ல என்று. But it is being handed over to me because the one who is handing over has trusted me that I will deal with it faithfully. இதை எனக்கு கொடுத்திருக்கிறவர் அவர் நம்பி என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். என்ன நம்பி என்றால், நான் இதை உண்மையாக இதில் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று நம்பி. I will use it for the glory of God. நான் இதை தேவ மகிமைக்காக பயன்படுத்துவேன். Yes, that is very important. அது மிக முக்கியமானது. All that I have is for the glory of God. எனக்கு இருக்கக்கூடிய எல்லாம் அது தேவனுடைய மகிமைக்காக. What is the glory of God? தேவனுடைய மகிமை என்றால் என்ன? As a servant of the Lord has said, ஒரு தேவ ஊழியர் சொன்னது போல, it is the manifest beauty of God's holiness. தேவனுடைய பரிசுத்தத்தின் அழகானது வெளிப்படக்கூடிய நிலைமை என்று. God's holiness, that is the manifest beauty of God's holiness. That is what glory of God is. தேவனுடைய மகிமை என்று சொன்னால் தேவனுடைய பரிசுத்தத்தின் அழகு வெளிப்படுகிறது என்று அர்த்தம். So what all I have in my life, all the resources, everything that I have in my life is to manifest the holiness of God, the beauty of the holiness of God. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உண்டாயிருக்கிறவைகள் எல்லாம், நான் வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது தேவனுடைய நாம மகிமைக்காக, அதாவது தேவனுடைய பரிசுத்தம் அதன் மூலமாக வெளிப்படுவதற்கு என்று. And so the glory and holy, the word glory and holy is connected between each other so closely, knit between each other so closely. ஆகவே நிச்சயமாக நான் சொல்லுவேன், மகிமை மற்றும் பரிசுத்தம் என்கிற வார்த்தைகளானது, தன்மைகளானது ஒன்றோடொன்று மிக நெருக்கமான தொடர்புடையதாக இருக்கிறது. Why do I say that? நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன்? No, that is not the subject of, that's not our main subject. அது நம்முடைய முக்கிய பாடம் அல்ல இன்றைக்கு. But still a passing statement about that. ஆனாலும் கூட அதை பற்றி நான் இந்த விளக்கத்தை சொல்லி செல்லுகிறேன். Because I understand it's a very important thing that we need to realize in our life. என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்கு உணர வேண்டிய மிக முக்கியமான குறிப்பு என்று நான் நினைக்கிறேன். Glory and holiness, glory of God and holiness is twinned together, it's knit together so closely. தேவனுடைய மகிமை மற்றும் தேவனுடைய பரிசுத்தம், இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒன்றோடொன்று அதிக நெருக்கமான தொடர்புடையது. Just on the basis of one verse from the Old Testament, I will show you how closely they are knit together. ஒரே ஒரு பழைய ஏற்பாட்டின் வேத வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், அது எவ்வளவு ஒன்றோடொன்று நெருக்கமான தொடர்புடையது என்று பார்க்கலாம். A very familiar verse. மிகவும் அறிமுகமான ஒரு வசனம். Isaiah chapter 6 and verse 3. ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம். Yeah, Isaiah chapter 6 and verse 3. ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம்.
And it ஒரு says like this. And one cried unto another and said, Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of his glory. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. Now, logically, if you read that, இதை நீங்கள் அதனுடைய காரணத்தோடு வாசித்து பார்த்தீர்கள் என்றால், it should come like this. Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of his holiness. அது இப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய பரிசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது என்று. But it's not holiness, the word that is used there by the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை அங்கே. The word used there is glory. இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை மகிமை. Yeah, so holy, holy, holy is the Lord God and Lord of hosts. The whole earth is full of his glory. ஆகவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. The whole earth is full of the manifest beauty of God's holiness. இந்த பூமி அனைத்தும் தேவனுடைய பரிசுத்தத்தின் அழகு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. So when I say that all that I have is for the glory of God, ஆகவே எனக்கு நான் வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவநாம மகிமைக்காக என்று நான் சொல்லும்போது, what does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? All that I have should manifest the beauty of God's holiness. நான் வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது தேவனுடைய பரிசுத்தத்தின் அழகை அது வெளிப்படுத்த வேண்டும். Now the word holy, it means to set apart, isn't it? உங்களுக்கு தெரியும் அல்லவா, பரிசுத்தம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் பிரித்து எடுக்கப்பட்டதல். Yeah, so in everything that I possess, it should be exhibited that it is set apart. It is different. ஆகவே நான் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம், காரியங்கள் எல்லாம் அது பிரித்தெடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், வித்தியாசமாக காணப்பட வேண்டும். I hope you are able to understand what the Spirit of God is trying to tell us this night. இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச வருகிற காரியம் உங்களுக்கு புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். Yeah, and it is for the betterment of his creation, as we see here on the screen. இந்த ஸ்கிரீன்ல நாம் பார்க்கிறது போல அது அதே வேளையிலே அது அவருடைய சிருஷ்டிப்பினுடைய மேம்பாட்டிற்காக என்று நாம் பார்க்கிறோம். Yeah, we are here, we are placed on earth for the betterment of God's creation. தேவனுடைய சிருஷ்டிப்பு மேம்படுவதற்காகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம். My brothers and sisters, we are responsible for maintaining what God has made. தேவன் உண்டாயிருக்கிறவைகளை நாம் பராமரிப்பதற்காக இங்கு நாம் இருக்கிறோம். Remember the prayer, high priestly prayer of the Lord Jesus Christ in John's Gospel chapter 17. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே நமது ஆண்டவருடைய பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். He prays to the Father. அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். He says, Lord, they are in the world, but they are not of the world. அவர் ஜெபிக்கிறார், பிதாவே அவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனாலும் உலகத்தார் அல்ல. Yeah, we should understand that aspect and should be responsible toward the world situations in life. ஆகவே இதை நாம் புரிந்தவர்களாக உலகத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். Though we are not of the world, நாம் உலகத்தார் அல்லாதவர்களாய் இருந்தாலும் that doesn't take away our responsibility that is toward the world. இந்த உலகத்திற்காக நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளை நம்மிடத்திலிருந்து அது எடுத்து போடுகிறது இல்லை. So stewardship is for the glory of God and for the betterment of God's creation. ஆகவே உக்கிரானத்துவம் என்பது அது தேவ மகிமைக்காக, அதே வேளையிலே அது அவருடைய சிருஷ்டிப்பினுடைய மேம்பாட்டிற்காக. Everything should bring in our life in a manner that would honor God. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லாவற்றின் மூலமாக அது தேவனுக்கு நாம் கனத்தை கொண்டு வர வேண்டும். That is what Christian stewardship is. அதுதான் கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்பது. Okay, when we speak of Christian stewardship, கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்தை குறித்து நாம் பேசும்போது we should understand that it starts with God. அது தேவனிடத்திலிருந்து தான் முதலில் துவங்குகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். There are two Bible verses that is mentioned there on the screen. இந்த ஸ்கிரீனிலே 2 வேத வசனங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். Two verses which are very important verses.
இந்த ரெண்டு வசனங்களுமே மிக முக்கியமான வசனங்கள். The first verse, John 3:16. முதல் வசனம் யோவான் 3:16. We all know that verse by heart. நாம் எல்லாருக்கும் அந்த வசனம் மனப்பாடமாக தெரியும். We see how God was faithful in what he was doing. தேவன் தாம் செய்த காரியத்தில் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். In John 3:16, we know what does it say about it. யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது என்று நமக்கு தெரியும். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God expressing stewardship with regard to his responsibility toward the world that was being destroyed by sin. பாவத்தினால் அழிக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு நேராக தேவன் தமது உக்கிரானத்துவத்தை எவ்வளவு உண்மையாக நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். And we learn stewardship from him. அவரிடத்திலிருந்து தான் உக்கிரானத்துவத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். Yeah, we may not be able to come to that perfection of stewardship as God would do. தேவன் செய்கிற வண்ணமாக அவ்வளவு பரிபூர்ணமாக குறைவில்லாத ஒரு உக்கிரானத்துவம் நிலவிக்கு நாம் அடைய முடியாது. But God surely expects that standard in our life. ஆனால் நிச்சயமாகவே தேவன் அவ்வளவு தரத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். You know, there are few words that are written there. இங்கே சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. On the left you see time, gifts, money. இங்க இடது பக்கத்திலே நேரம், உங்களுடைய தாளந்துகள் மற்றும் உங்களுடைய பணம். On the right side there is practice, systematic, proportionate, giving, conviction, trust, whole world and Christ's love. வலது பக்கத்திலே நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துதல், அதை ஒழுங்கும் கிரமமாக செய்தல், நீங்கள் கொடுத்தல், நீங்கள் அதை பற்றி உணர்வடைதல், நம்பிக்கையாக இருத்தல், முழு உலகமும் மற்றும் தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பு என்று பார்க்கிறோம். Yeah, when we read John 3:16, யோவான் 3:16 நீங்கள் வாசிக்கும் போது all these aspects are included in that verse. அந்த வசனத்திலேயே இந்த அம்சங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. How perfect was God in his love. தேவன் தமது அன்பிலே எவ்வளவு பரிபூர்ணமாக அவர் இருக்கிறார். How systematically and proportionately he gave and practiced that to give it to mankind. அவர் எவ்வளவு ஒழுங்கும் கிரமமாக அவர் அதை மனித குலத்திற்காக அவர் அதை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். And it was for the whole world. அது முழு உலகத்திற்கும் அதை கொடுத்தார். Yeah, he was not biased. அவர் ஏதோ ஒரு சாராருக்கு மாத்திரம் அவர் கொடுக்கவில்லை. He was never impartial. அவர் ஒருபோதும் பட்சபாதமாக நடந்து கொள்ளவில்லை. So we need to understand and learn from God how we practice stewardship in our life. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உக்கிரானத்துவத்தை எப்படி நாம் செய்கிறோம் என்பதை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். Come to Ephesians chapter 1 and verse 10. எபேசியர் முதல் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு வாருங்கள். Yeah, there we read about stewardship which God has done. தேவன் செய்த அவருடைய உக்கிரானத்துவத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். Or what he is going to do. அல்லது அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். Verse 10 reads like this. 10ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது? That in the dispensation of the fullness of times he might gather together in one all things in Christ, both which are in heaven and which are on earth, even in him. நாம் தமிழிலே 9ஆம் வசனத்திலே அதை பார்க்கிறோம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. Now we should understand that all the purposes of God find fulfillment in the Lord Jesus Christ. நாம் இவ்விதமாக புரிந்து கொள்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே தான் தேவனுடைய எல்லா நோக்கங்களும் அது நிறைவேறுகிறது என்று. When you read Ephesians chapter 1, நீங்கள் எபேசியர் முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போது from verse 3 onwards, Paul is speaking about the spiritual blessings that he has given to those who have trusted in Jesus Christ. 3ஆம் வசனம் முதற்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி வாசிக்கிறோம். Yeah, where he is experiencing all spiritual blessings in his life.
அங்கே அப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கக்கூடியவராக all Christian experiences that is in relation with the Lord Jesus Christ. எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த உறவிலே வரும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகிறது. He speaks about election. அவருடைய அந்த தெரிந்தெடுப்பை குறித்து பேசுகிறார். He speaks about their predestination. அவர்கள் முன்குறிக்கப்பட்டதை பற்றி பேசுகிறார். He speaks about their redemption. அவருடைய மீட்பை குறித்து பேசுகிறார். He speaks about their adoption. அவர்கள் எப்படி சுவிகார புத்திரராக மாற்றப்பட்டிருக்கிறார் என்று பேசுகிறார். He speaks about the inheritance that is for them. அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார். He speaks about the sealing of the Spirit himself who is the seal. பரிசுத்த ஆவியானவரே அவர்களை முத்திரித்திருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையை பற்றி பேசுகிறார். And in that course of explaining spiritual blessings, he is speaking about the dispensation of the fullness of times. அப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி பேசி வரும்போது அவர் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் சில காரியங்களை பற்றி பேசுகிறார். The English word dispensation that is used there in English, I don't know what is the word in Tamil, the word dispensation that is used there, literally it means stewardship. இங்கே ஆங்கிலத்திலே டிஸ்பென்சேஷன் என்று வருகிறது, தமிழிலே காலங்கள் நிறைவேறும் போது. ஆனால் அதனுடைய அந்த வார்த்தையின்படியான அர்த்தம் டிஸ்பென்சேஷன் என்று சொன்னால் உக்ரானத்துவம் என்று. Yeah, God is so particular about the stewardship of time. தேவன் அந்த காலங்கள் நிறைவேறும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தம்முடைய அந்த உக்ரானத்துவத்தை வெளிப்படுத்தினார். The present dispensation began with the revelation of God through Jesus Christ. We all know that. இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம் என்னவென்றால் தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தம்மை வெளிப்படுத்தின காலகட்டம். So what does he mean? What the Spirit of God is trying to tell us when he says dispensation of the fullness of time? ஆகவே இப்பொழுது காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்ல வருகிறார்? It means that God has entrusted Christ with the administration of his purposes. இதிலிருந்து தேவன் சொல்ல வருகிறது, தேவன் தமது அந்த வேலைகளை எல்லாம் அவர் நியமித்தார் என்று. Yeah, in other words, அல்லது வேறு வழியில் இதை சொல்ல போனால் the eternal Son of God, the Lord Jesus Christ, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நித்திய குமாரன், he is the true steward in the great house of the Father's spiritual house. அந்த நம்முடைய பெரிய பிதாவினுடைய ஆவிக்குரிய வீட்டிலே இவர் ஆவிக்குரிய குமாரனாக இருந்திருக்கிறார். Yeah, he is the true steward. அவர்தான் உண்மையான உக்கிரானக்காரன். The true steward, the eternal Son, the Lord Jesus Christ, is the true steward in the house of God, the spiritual church. தேவனுடைய வீட்டிலே, அதாவது ஆவிக்குரிய சபையிலே பிதாவினுடைய குமாரன் தான் உண்மையான ஒரு உக்கிரானக்காரராக இருக்கிறார். And in the completeness of the fullness of time, அப்படி காலங்கள் நிறைவேறி வரும்போது all authority is going to be given by the Father into the hand of this steward, the true steward, our Lord Jesus Christ. எல்லா அதிகாரமும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய அந்த உக்கிரானக்காரருக்கு அவர் நியமித்து வழங்கினார். Oh, how important it is to understand that God is so serious about this stewardship. ஆகவே தேவன் இந்த உக்கிரானத்துவத்தை குறித்து எவ்வளவு கவனமுடையவராக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். If God is serious about stewardship, how important it is that we need to realize that we are made stewards of God when we are alive on this earth. அப்படி தேவனே உக்கிரானத்துவத்தை குறித்து அவ்வளவு கவனமுடையவராக இருப்பார் என்றால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எவ்வளவு அதிக கவனத்தோடு கூட இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Man had been living in a divided situation. மனிதன் ஒரு பிரிந்த சூழ்நிலையிலே தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். And this division started in the Garden of Eden. We know that. இந்த பிரிவானது ஏதேன் தோட்டத்திலே துவங்கினது நமக்கு தெரியும். Division between man and God. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அந்த பிரிவு later developed into man and man. பிற்பாடு மனிதனுக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டது. And that increased within the whole living creation. அதற்கு அப்புறமாக அந்த பிரிவானது எல்லா சிருஷ்டிகளுக்கும் இடையே ஏற்பட்டது.
man tried to maintain that unity. அந்த ஒற்றுமையை மனிதன் பாதுகாக்க அவன் முயற்சி செய்தான். Yeah, when we read Genesis chapter 11, he's trying to build a big tower, which is famously known as Tower of Babel. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த மிகவும் பிரசித்தி பெற்ற பாபேல் கோபுரத்தை கட்ட முயற்சித்தான். Yeah, but God judged them. ஆனால் தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார். They were scattered. அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். Now sin is the cause of everything that departs us from each other. அப்படியாக பாவம் தான் ஒருவரை விட்டு ஒருவரை பிரிக்கும்படிக்கு பிரிந்து போக செய்யும்படிக்கு காரணமாக இருந்தது. But in Christ we are brought in together and united together with God. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் தேவனால் நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். Now what does this verse say? இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? Ephesians chapter 1 and verse 10. எபேசியர் 1:10 According to God's stewardship, தேவனுடைய அந்த நியமத்தின்படி God in Christ will gather everything together in the culmination of the ages. அங்கே அவர் காலம் நிறைவேறும் போது சகலவற்றையும் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. And that will be the age of millennial kingdom, we know that. அந்த காலமானது வரப்போகிற அந்த 1000 வருஷ அரசாட்சி என்று நமக்கு தெரியும். When the times in God's purposes will be fulfilled and all things, both spiritual and physical, will be under Christ and under his rule. அப்படி காலங்கள் நிறைவேறும் போது பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கூட்டப்படும். And now that's what we read in Colossians chapter 1 and verse 20. We read just about that. கொலோசியர் 1:20 நாம் இதை பற்றி தான் இதே விஷயமாகத்தான் நாம் வாசிக்கிறோம். Yeah, Colossians 1:20. கொலோசியர் 1:20. And having made peace through the blood of his cross, by him to reconcile all things unto himself by him, I say, whether they be things in earth or things in heaven. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. If God is serious about that, தேவன் அதை பற்றி இவ்வளவு கவனமுடையவராக இருப்பாரானால், my dear brothers and sisters, how serious we should be with regard to the stewardship in our life. என் அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உக்கிரானத்துவத்தை பற்றி எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்று. When God is waiting for that time to gather all things, bring it under the authority of the Lord Jesus Christ. எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆளுகைக்கு கீழாக தேவன் கொண்டு வருவதற்கான காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, what is your part in that big act of God that he is trying to complete? தேவன் அவர் நிறைவேற்றும்படி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த செயலுக்கு, அந்த செயலில் நம்முடைய பங்கு என்ன? Are you able to understand your responsibility in that part? அதிலே உங்களுடைய பங்கு என்னவென்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? May I conclude by saying like this? நான் இதை இப்படியாக சொல்லி முடிக்கிறேன். God cannot complete his work without your help. உங்களுடைய உதவி இல்லாமல் தேவன் அந்த வேலையை செய்து நிறைவேற்ற முடியாது. God will not be able to do without your help. உங்களுடைய உதவி இல்லாமல் தேவன் இந்த வேலையை செய்ய முடியாது. A story is told about Jesus Christ after resurrection going back to heaven. ஒரு கதையானது இப்படியாக நாம் சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக உயிர் தெழுந்ததற்கு அப்புறமாக. It's a story. இது ஒரு கதைதான். It's an imagination. அது ஒரு கற்பனை கதை. But a very important lesson to learn from that. ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக ஒரு முக்கியமான பாடம் உண்டு. Lord Jesus Christ entered heaven. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்குள் பிரவேசித்தார். Angelic hosts, all the beings, they had a long discussion with Jesus Christ. அப்பொழுது வானத்திலே பரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவ தூத சேனைகளும் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீண்ட நேரம் சம்பாஷணை செய்தார்கள். They asked finally one question. கடைசியில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். Lord, you have done so much. ஆண்டவரே, நீர் இவ்வளவு அதிகமாக செய்திருக்கிறீர். Who will pass on this message to the people who are in the world?
உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களுக்கு இந்த செய்தியை யார் கொண்டு போய் சேர்ப்பார்? He said, I have ordained my disciples to do this work. அவர் சொன்னாராம், நான் இந்த வேலையை செய்வதற்கு என்னுடைய சீஷர்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன் என்று. That was the answer given by the Lord Jesus Christ. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில். The question again was asked to him like this. அவரிடத்திலே மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. If they don't do, what is another option? அவர்கள் அப்படி செய்ய தவறினால், செய்யவில்லை என்றால் வேற என்ன வழி இருக்கிறது? The Lord said, I have no second option. ஆண்டவர் சொன்னாராம் பதிலாக, எனக்கு வேறு இரண்டாம் வழி ஏதும் இல்லை என்று. Yes, my brothers and sisters. ஆமென் அருமை சகோதர சகோதரிகளே. God has not given a second option. தேவன் இரண்டாவது ஒரு வழியை உண்டு பண்ணவில்லை. And that's why Paul, when he writes 2 Corinthians chapter 5, he says, we are the ambassadors of Christ, whereby God is speaking through us, be reconciled to him. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் விதமாக சொல்கிறார், அவரிடத்திலே நாம் ஒப்புரவாவதற்கு அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களிடத்திலே அவர் ஒப்படைத்திருக்கிறார் என்று. We are stewards of God. நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். We are the stewards of God. நாம் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். And in our stewardship, we should be faithful in proclaiming what God has done in our lives so that others also may join in. நம்முடைய அந்த உக்கிரானத்துவ வேலையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுவதற்கு. Because God in the stewardship of the fullness of times is going to gather everything under him through Christ. ஆகவே தேவன் தமது உக்கிரானத்துவ வேலையிலே அவர் காலங்கள் நிறைவேறும் போது சகலவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கூட்டி சேர்ப்பார். All in one all things. அவருக்குள் எல்லாவற்றையும் அவர் கூட்டி சேர்ப்பார். Will we be able to show ourselves as faithful stewards of God in our life? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாக நாம் நம்மை நாமே காண்பித்துக் கொள்ள முடியுமா? May the Lord bless his word to our hearts this night. இந்த இரவிலே தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திற்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. Thank you for your patient listening. உங்களுடைய பொறுமையாக கேட்டுக்கொண்டதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். We'll continue this study, God willing, tomorrow. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்திலே இந்த வேத பாடத்தை தொடரலாம். May God's name be glorified. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. We thank for this wonderful evening Bible session. The dear servant from Bilai, our uncle Shaluti Nainan had taken. May God use him more. Now, the stewardship, Christian stewardship is a very important aspect in a Christian's life. Everything we have within us, the body, the time, the resources, what all resources we are using, the word of God, the wisdom, everything, it doesn't belong to anything. Nothing belongs to us. All that we are doing, it belongs to God. So we are in the beginning, as it was reminded, we are accountable doubly, triply, and many times we are accountable to God in the time when we are to be stood there in front of the Lord God. So that is very important. The resources we have seen, there are various points, 3 objectives we have seen in the Christian stewardship, and then I don't want to repeat all the points yet. We have seen 3 important objectives of stewardship. Then what is Christian stewardship? We have seen, and finally we have seen the stewardship as time, gifts, and money. So the practice, systematic, proportionate giving, conviction, trust, whole world, and Christ's love. It is all we see in those 2 verses, John 3:16 and Ephesians 1:10. And Ephesians, or the first 15 verses, are
from 3rd to the 15th verses, full of blessings that we receive from God in Christ Jesus. So as receiving these blessings, our stewardship, our accountability to God with what we are managing, with what He has given us, is very important. And we have to understand this important concept in a Christian's life, in a disciple's life, in a believer's life, and in the saint's life, so that God would be satisfied in what we do. So in this 21st century, the first century Christians, the apostles, and many Christians, they carried it out in a very wonderful way. How are we doing this in the 21st century? So that is a question that is in a very big way we should ask ourselves. So I surrender all. That is what we say. That word all. Are we surrendering at least a little bit of ourselves? Something which we should ask, surrendering a little bit of ourselves to God. So we are singing this beautiful song, I surrender all. So all these are very important points that we have to ponder and continue to reflect during these coronavirus, the COVID times, where we have more time to reflect our personal life with God and improve and come closer and do the things which God wants us to do as stewards of God. So as ambassadors of God. So with this thought in our mind, we thank Evangelist Charlotte for having come in this evening time and taught us about this important topic. May God bless you, Uncle. May God be with you and your family and the ministries you are involved in Bhilai, Chhattisgarh. We as a team from GLM Bookshop Ministry, 8-9 of us, and we visited Bhilai with Aman Kumar Kapse and Amit Kapse and Lakshman, Evangelist Lakshman from Durg, and all of us did go there and have a wonderful time at the home. But that time Uncle was not there. We met his father, and all that refreshes our mind a lot. May the Lord bless this family, and we are expecting a song tomorrow evening from Uncle's son Robinson and his daughter. May God be with the whole family. Once again, we bring glory to God in everything. Now we also thank Brother Isaac Tangaraj for translating, the dear brother from Party Believers Assembly in Chennai. We praise God for his presence. May God be with him and his family and the ministries he's involved in. May God use him more and more in the days to come for the glory of God. We thank each one of you for having joined in, praying, and enabled our these ministries during the coronavirus, the Bible studies. So tomorrow we are going, God willing, into the 90th meeting. May, because of your prayers and your support, your presence, may God's name be glorified through these evening meetings. And the most important of this is all that we carrying out our duties? Are we obeying God? Are we doing it? Not just mere listeners. May God enable us to be doers and give glory to God and His holy name. Now to close in, we also thank Brother Johnson Manikam. Sorry, brother, we thank Brother Johnson Manikam for the songs he has sang. He is always there, ready to sing for these programs. We even in here or anywhere, we thank the dear brother for joining in. May God bless this dear family, this dear brother. Now we are closing with the word of prayer, and I request Evangelist Gershom Naftali from Karur district, Evangelist Gershom Naftali, to close in with a word of prayer. Over to Karur in Tamil Nadu, Karur district. We request Brother Gershom Naftali to close in with a word of prayer. Over to Gershom Naftali. Huh? I request Brother
Manohar from Kovilpatti Church. Brother Gershom, you're there? Brother, praise the brother. Yeah, please carry on. Yeah. Yeah. Brother, praise the Lord. Praise the Lord, brother. எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மாலை வேளையில் கூட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே கூடி உங்களுடைய வசனங்களை தியானிக்க நீ செய்த கிருபிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நிலைமையில் இருக்கிறது, ஆறுதல் படுத்துகிறது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே இன்றைக்கும் கூட சிந்தித்த அந்த வசனங்களை நீ ஆசீர்வதித்து தந்தமைக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரருக்காக சாலு T9 அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ள உக்ரானக்காரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு முறையாக வேதத்தின் ஆண்டவரே வெளிச்சத்தில் தியானிக்க நீர் கிருபை செய்தீர். அந்த ஆண்டவரே, அந்த உக்ரானத்துவத்தை ஆண்டவரே உங்களுடைய சீசர்களாகிய எங்களிடத்திலே நீர் கொடுத்திருக்கிறீர் என்று கூட நாங்கள் ஆண்டவரே சிந்தித்தோம். அப்படியாக ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள உக்ரானக்காரன் ஆண்டவரே செயல்படும்படியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மாதிரியாய் நோக்கினவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்த எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய பொருள்கள், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க முடியாத எல்லா விதமான ஆண்டவரை ஏதுகரணங்களும் கர்த்தருக்கென்று நாங்கள் ஆண்டவர் பயன்படுத்தவும். ஆண்டவரே, நாங்கள் பல நிலைமையில நாங்கள் பாடல் பாடுகிறோம். ஆனால் அந்த பாடலுக்கு ஏற்ற அந்த நிலைமையில எங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போகிறது. அப்படி இல்லாமல் ஆண்டவரே கர்த்தருடைய அறிகிற அறிவிலே மேன்மை அடைந்து நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்க முடியாத நிலைமையிலே நாங்கள் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழும்படியான கிருபையை நீ தாரும். ஆண்டவரே, நீ நல்லவர். கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்படும்படியான காலங்கள் வரப்போகிறது. அப்படியாக நாங்களும் ஆண்டவரே ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியான பிள்ளைகளாய் எங்களை கொண்டு வர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உதவி செய்யும். இந்த கூட்டங்கள் ஆண்டவரே கொடம்பாக்கம் சபையின் மூலமாக ஒழுங்கு செய்யப்படுகிறது. எங்களுடைய சகோதரன் சந்தோஷ் ஜான்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதியும். இன்றைக்கு பாடல் பாடின ஜான்சன் மாணிக்கம் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரையும் கூட ஆசீர்வதிப்பதாக. டிரான்ஸ்லேஷன் ஊழியத்தை ஆண்டவரை நிறைவேற்றின எங்களுடைய தம்பி ஐசக் தங்கராஜ் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வார்த்தைகளை நீ கொடுத்தே உங்களை சோத்தரிக்கிறோம். இப்படியாக தொடர்ந்து இருக்க முடியாத கூட்டங்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுத்து ஆண்டவரே கர்த்தருடைய வழிகளில் நாங்கள் இன்னும் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்வீராக. வசனம் கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே இன்டர்நெட் கனெக்ஷனும் தொடர்ந்து கிடைக்க நீ உதவி செய்தீர். உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை சோதரிக்கிறோம். கணம் துதி மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் மீட்பரும் மற்றவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். May the love of God the Father, the fellowship of the Holy Spirit, and the grace of the Lord Jesus Christ be with each one of us now and forevermore. Amen. Thank you all for joining in. Thank you, Brother Manohar from Kovilpatti for the prayer. May God bless you and your family and the assembly where you are shepherding in Kovilpatti, in Thoothukudi district. May God be with all of you. And we thank Charlotte T9 and Uncle for the message God has given through you. May God use you more in the days to come. And we thank also Isaac Tangaraj brother for translating, and Brother Johnson Manikam from Party Believers Assembly, Chennai, for singing the songs. And each one of you, once again, we give glory to God. May God's name be glorified. Thank you all. God bless.